ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். புது பலன் வருது. புது பலன் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி உள்ள பலன் இருக்கு, ஆனா சத்துரு என்னமா சொல்றான், உன்னால முடியாது. அப்போ உள்ள ஆண்டு என்ன பண்றாரு, இப்போ நம்ம ஃபோனில் பாருங்க அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணாததுக்கு முன்னாடி அதில் இல்லைன்னு அர்த்தமா? இருக்கு. அது இன்னும் நான் என்ன செய்கிறேன், புதுப்பித்து கொள்ளுகிறேன். அப்டேட் பண்ணால் என்ன ஆகும்? முன்ன இருந்ததை விட, பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை முன்ன இருந்ததை விட, முன்ன நீங்கள் இருந்த சூழ்நிலையை விட, உங்களுக்கு முன்ன இருந்த பலத்தை விட கர்த்தர் உங்களை அப்கிரேட் பண்ண விரும்புகிறார். நீங்கள் புது பலன் அடைவீங்க. ஆமென். அது எந்தவித பலன்னா, இதுக்கப்புறம் நான் எவ்வளோ நடந்தாலும் எவ்வளோ ஓடினாலும் நான் சோர்வு அடையாத ஒரு பலன். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஆமாம், கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு புது பலனை கட்டளையிடுவார். ஆமென். பழைய பலனை ஏன் அவர் எடுக்கிறாருன்னா, பழைய பலன் நமக்கு இருந்து போர் வச்சு போச்சு. 1 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுது, கொஞ்ச நேரம் தான் பைபிள் படிக்க முடியுது. இது பார்த்தார் ஆண்டவர் சரிப்பட்டு வராது. என்ன பண்ணலாம்? புதுசாக என்ன பண்ணலாம்? மாற்றலாம். சகலவற்றின் நான் புதிதாக என்ன பண்ணுவேன்? உருவாக்குவேன். அப்போ பல டைம் நம்மளை சத்துரு படுக்க வைக்க நாம் என்னவா மாறுறோம்? வல்லமை உள்ள ஆளாய் மாறுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஈக்க போய் விட்டால் கூட அதை பிரித்து படுக்க போட்டுருவான் தலைக்கில, பார்த்தீங்களா? ஆனால் சர்வீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அப்போ இப்போ நல்லா ஹாரன் அடிக்குது, இப்போ நல்லா ஸ்பீடு போகுது. அப்போ சத்ரு நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஐயோ படுத்துட்டோமே, ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரேன்னு நினைக்காதீங்க. சர்வீஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணுவோம்? முன்ன இருந்ததை விட நல்லா ஓடுறதுக்கு தான் எனக்கு அந்த நிலை. அப்போ யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கோமோ நமக்கு தெரியணும், நான் எத்தனை முறை சோர்ந்தாலும் அத்தனை முறை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனப்படும் போது எனக்குள்ள யாருடைய பலன் வருது? தேவனுடைய பலன். தேவ பலன் என்னைக்காவது தோர்த்து போயிருந்து சரித்திரத்தில் பார்த்துருக்கோமா? அப்போ நம்ம தோர்த்து போவோமா? நமக்கு தோல்வி கிடையாது. இதை உணராத வரைக்கும் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக பேச பழகணும். நிறைய பேர் என்ன தெரியுமா, அதை ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்க, போச்சு இது வந்துருச்சு அப்படி நினைக்கும் போதே என்ன ஆகிடுவோம்? நம்ம விசுவாசம் போயிடுது. ஆபிரகாம் சொல்லிட்டு போகிறார், நானும் என் பிள்ளையும் திரும்ப என்ன பண்ணுவோம்ப்பா, வருவோம். டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, அது ஒன்றும் எனக்கு என்ன பண்ணாது, வராது, நான் நல்லா இருக்கிறேன், நீ வாழ மாட்ட, நீ அழிஞ்சு போயிடுவேன்னு பிசாசு சொல்ல. நாம் என்ன சொல்லணும்? நாங்கள் வாழுவோம், நாங்கள் நல்லா இருப்போம். யோபேல் 3வது அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்க. பலவீனனும் தன்னை என்னன்னு சொல்லணும்? பலவான். இப்போ எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் செய்து காட்டுவேன். அதுதான் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். எந்த சூழ்நிலை நம்மளை வந்து முடித்தோம். ஏசப்பா சொன்னா அது பைபிளில், கடுகளவு விசுவாசம் தான் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ என் குடும்பத்துக்கு ஒரு மலை இருக்குது, நான் அதை விசுவாசமாய் பார்த்து பெயர்ந்து போய் நீ நடு சமுத்திரத்தின் ஆழத்தில் விழுவேன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், அது என் பிள்ளைக்கு வராது. புரியுதா உங்களுக்கு? இப்போ சத்துரு என்ன கொடுக்குறான்? சந்ததியாய் நம்மளை பலவீனப்படுத்துகிற பிரச்சனைகளை, பாவங்களை தொடர்ச்சியாக பாருங்க. அப்போ என்ன சொல்லணுமா? அதை விசுவாசத்தோடு நாம் சொல்லும் போது அது சமுத்திரத்தின் ஆழத்தில் போயிடுதுன்னா இனி அது யாருக்கும் வராது. இனி ஒரு ஜென்ரேஷனுக்கே அது வராமல் நான் என்னுடைய விசுவாசத்தினால அது கடலுக்குள்ளே என்ன பண்ணிடுவேன்? அமிழ்த்து போட்டுருவேன். கடலுக்குள்ளேருந்து எதையா வெளியே எடுத்துகிட்டு வர முடியுமா? விசுவாசத்தினுடைய வல்லமை எல்லா காரியங்களையும் தலைகீழாக என்ன பண்ணும்? மாற்றி முடிக்கக்கூடிய வல்லமை உடையது. அப்போ விசுவாசமாய் நாம் சில காரியத்தை அறிக்கை செய்யும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்.